நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். எனக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஏர்னஸ்டின் துய்க்லு சின்னப்பன் துய்க்லு ஆண்மலை பாட்டிக்காகவும், வில்லியம் ஜான் எட்வர்ட் ரபர்ட் 14வது நாள் நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், லெலின் அந்தோனி குரூஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், திமாஷ் ஞானப்பிரகாசம் திமாஷ் சௌரியம்மாள் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன் பின்சன் ஜோஸ்பின் சந்தனமரி ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாட்டிக்காகவும், லிசரோன் சார்லஸ் பரோமியோ 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜார்ஜ் ஆண்டனி ஆண்மலை பாட்டிக்காகவும், மரித்த குருக்கள் அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பர் உம்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வாசகமும் அமைந்துள்ளது. கிறிஸ்துவ வாழ்விலே நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ஆழித்தரமாக எடுத்து சொல்கின்றது இன்றைய வாசகம். அந்த விதத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து இறைவன் நமக்கு காட்டிய வழியிலிருந்து பிறன்று வாழ்ந்த சமயங்களை நினைவு கூர்ந்து
இறைவனிடமிருந்து மன்னிப்பையும் ஆசீரையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தால் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுதத் தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 6, 13, 14, 16, 17 மற்றும் 23, 28 வரை. அந்நாள்களில் பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நேபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்த கடவுள் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றிலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவற்றில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும்
சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும், உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வர செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவே இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றிலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகேல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீர் தராசில் நிறுத்தப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரை பாடல், திருப்பாடல், மன்னிக்கவும், தானியேல் இணைப்பு நூலிலிருந்து அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 44 முடிய. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருந்திடு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்து நாடுதோறும் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்லுவார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசின் ஆளுநரிடமும் இழுத்து செல்லுவார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என்ன முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நான் வன்மையை ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடியெல்லாம் கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு நண்பர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார். மெசேஜில் இருந்து, இது டெலிஃபோனில் இருந்து. அவர் என்ன சொன்னார், நீங்கள் எனக்கு கிறிஸ்துவத்தை காட்டிய பொழுது நான் மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவத்தை தழுவிய போது எல்லாம் சுமூகமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஏறக்குறைய 40 ஆண்டுகளிலே என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்வு சுமூகமான வாழ்வு அல்ல. ஆனால் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடவுள் எனக்கு அனைத்தையும் செய்கின்றார். அவரிடம் போய் சேர்றதுக்காக கடவுள் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சுமூகமான வாழ்க்கையாக இல்லை. புனித அகஸ்தீனார் எழுதுகின்ற பொழுது ஆதி கிறிஸ்துவ திருச்சபையிலே கிறிஸ்துவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், கசையடி கொடுக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், வாட்களால் வெட்டப்பட்டார்கள், சிலர் மரணத்துக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள், கொடிய மிருகங்களுக்கு தீக்கிரையாக்கப்பட்டு உணவாக அளிக்கப்பட்டார்கள். ஆனால் இவ்வளவு இக்கட்டுகளின் நிமித்தம் கிறிஸ்துவம் வளர்ந்தது. நம்ம பெரும்பாலும் சமயத்தில் கிறிஸ்துவத்தை ரொம்ப ஈஸியாக பார்க்குறோம். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனேன், பூண்டி மாதா கோயிலுக்கு போனேன், வெளியனூர் கோயிலுக்கு போனேன், அந்தோனியார் கோயிலுக்கு போனேன், இங்கே 2 வத்தி வாங்கினா, அங்கே 2 வத்தி வாங்கி வச்சேன், இங்கே நவநாள் இருந்தேன், ஒரு நாள் நான் கவுச்சி சாப்பிடாமல் இருந்தேன், இவ்வளவுதான். அப்படி அதோட கிறிஸ்துவ வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்வு, அந்த வாழ்க்கையை முழு மனதோடு முழுமையான நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது நாம் அனுபவிக்கின்ற இன்னல்கள் இக்கட்டுகள் ஏராளம். நம் குடும்பத்தில் உள்ளவர்களே நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் உள்ளாக்கப்படுவோம். முழுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த குறுஞ்செய்தி அனுப்பிய இந்த நபர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவத்திற்கு வந்தவர்.
அது ஏன்பா நீ கிறிஸ்துவன் ஆகிற வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை, உங்களுடைய நடவடிக்கை உங்கள் வாழ்க்கையை பார்த்த பிறகு எனக்கு நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் வரேன். அப்படி 3 ஆண்டுகள் அவருக்கு விவிலியத்தை பற்றியும் மற்ற நடைமுறைகளை பற்றியும் எல்லாத்தையும் போதித்த பிறகு நான் கடைசியில் கேட்டேன், இன்னமும் கிறிஸ்துவனா அவரையா? ஆமாம். சரி, அதுக்கு நான் தடை சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவ வாழ்வு சுமூகமான வாழ்வு அல்ல. ஆனால் கிறிஸ்துவ வாழ்வு கடவுள் தன்னிடம் தன்னுடைய பிள்ளைகளாகிய நான் அவரிடம் வந்து சேர எனக்கு அனைத்தையும் செய்கின்றார், அதையும் சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள், இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்கள் முழுமையாக முழு மனதோடு நாம் வாழ்கின்ற பொழுது அந்த இக்கட்டுகளையும் இன்னல்களையும் நாம் அனுபவிக்க நமக்கு தாராள மனது வேணும், பெரிய மனது வேணும். அந்த பெரிய மனது என்பது இரும்புக்கு எப்படி உறுதியாக இருக்கின்றதோ அதே போல் உறுதியான மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். என்ன சாமி, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், நிறைய சாமியாருங்கெல்லாம் போயிடுறாங்க பாதியிலே விட்டுட்டு. ஐயா, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. எப்படி திருமண வாழ்க்கையிலே நிறைய முறிவுகள் உண்டோ அதே போல் எங்களுக்கும் சோதனைகள் உண்டு. துறவற வாழ்க்கை சுமூகமான வாழ்வு அல்ல என்பதையும் நான் சுட்டி காட்டியிருக்கின்றேன். ஆக கிறிஸ்துவ வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்வு ஒரு நலிந்த வாழ்வு என்று சொல்லலாம். ஆனால் அதே சமயத்திலே ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு அளிக்கின்ற வாழ்வு. இன்னல்கள் ஏராளம், இக்கட்டுகள் ஏராளம், துன்பங்கள் ஏராளம். முழு மனதோடு நாம் கிறிஸ்துவத்தை தழுவுகின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது ஆனால் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவனே, புது ஒளியாக மாற்றும் தூயவனே. அன்போடு
மோதோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வு புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவனே உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதுவார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். என் ஜீவன் பாடுது உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், உன் வாக்கு மாறாது இறைவா. புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புனிதம் சேர்த்திடவா என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. ராகம் ஓய்ந்தாலும் தாளம் மாய்ந்தாலும், ராகம் ஓய்ந்தாலும் தாளம் மாய்ந்தாலும், என் பாடல் மாறாது இறைவா. நாளும் மலர்ந்தது, தீபம் எழுந்தது. நாளும் மலர்ந்தது, தீபம் எழுந்தது. வாழ்வை வளமாக்கவா என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்ற மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடம் ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ
எமக்கு கற்று தந்தாயே. லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தாய். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றாய். மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தாய். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றாய். லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ எமக்கு கற்று தந்தாயே. உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உந்தன் தோள் மீதிலே எந்தன் இயேசு தெய்வம் கண் உறங்கிட நீ பிறந்தாய். உந்தன் தோள் மீதிலே எந்தன் இயேசு தெய்வம் கண் உறங்கிட நீ பிறந்தாய். லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ எமக்கு கற்று தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.